செங்கோட்டையான் வீட்டில் இவர் வந்து செங்கோட்டையானுக்கு பல முறை கால் அமிக்கி விட்டதை நான் பார்த்துருக்கிறேன். நேரடியாக யாரு எடப்பாடியார் அவருக்கு செங்கோட்டையானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீனியர் தலைமை. முதலமைச்சர் பதவி தனக்கு வந்து அந்த பதவியை தாரவார்த்தவர் யாரு கூவத்தூர்ல. அந்த குறைஞ்சபட்சம் நன்றி அவர்கிட்ட நன்றி எதிர்பார்க்க முடியாது. துரோகத்தின் ஒரு உருவம் எப்படி இருக்கும்னா அந்த உருவம் வந்து அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவுக்கு அடுத்தபடியா பெரிய தூண் யாருன்னா அண்ணன் செங்கோட்டையான். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டி தானே எடுக்கணும். உனக்கு இந்த விளங்காத மூஞ்சின்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, இந்த மூஞ்சில மூச்சா விளங்கவே விளங்காதுன்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, அந்த மூஞ்சி எதிராக கேபி முன்சாமி போச்சு. அந்த ஆளை போய் கூப்பிட்டு ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு கேபி முன்சாமிக்கு சீனியாரிட்டி தகராறு. அவரை கூப்பிட்டு நீ முடிவு பண்ணனா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? 2006 தோத்துறாரு. 2009 வரைக்கும் ஒரு ஆக்டிவா இல்ல, வேற ஏதோ கட்சிக்கு துரோகமான செயலை செய்திருக்காரு. இது அண்ணன் செங்கோட்டையனை பிடிச்சி தானே மீண்டும் அவர் உள்ள வந்தாரு கட்சிக்கு. இது அண்ணன் இவருடைய ரகசிய ஃபுல்லா அண்ணன் செங்கோட்டையனுக்கு தானே தெரியும். அதை நேற்று புதுவையில போட்டு உடைச்சிட்டாருல. நீ போ எல்லாரையும் சேருன்னு சொன்னது கூட தப்பு இல்ல. அம்மாவால் நீக்கப்பட்டவர் நீன்னு சொல்லிட்டாருல. அடிப்படை உறுப்பினர் இருந்து அடிமட்ட உறுப்பினர் இருந்து அம்மா நீக்கினாங்களா 2009 புதுவையில போட்டு உடைச்சிட்டாருல. அதுதான் கோவம் அவருக்கு. சட்டமன்ற நிகழ்வு ஒன்று சொல்றேன். அம்மாவுடைய சேலையை உறிஞ்சாரு துரைமுருகன் அவர்கள். அந்த நேரத்தில் கலைஞர் கண்ணாடியை குத்துறாங்க செங்கோட்டையான். கலைஞரை குத்துனாரு செங்கோட்டையான். யாரு அம்மா என்ன சொன்னாலும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமைக்கு அப்படி ஒரு விசுவாசி. குத்துவாரா தளபதி ஸ்டாலின் குத்துவாரா? வெறும் செங்கோட்டையன் தனி ஒரு ஆள் இல்ல. அவர் பின்னாடி ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் பின்னாடி தியாகத்தளி சின்னம்மா இருக்கிறாங்க, அவர் பின்னாடி நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க, அவர் பின்னாடி அமித்ஷா இருக்கிறாங்க, அவர் பின்னாடி எல்லாத்துக்கும் மேல ராஜகுருவா இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்கிறார். நம்ம அன்னிலிருந்து இது ரியல் ஒன் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். எடப்பாடியே வெளி உலகத்துல முதலமைச்சர் ஆக்கும் சொல்றாரே தவிர அவர் ஆவே கூடாதுன்றது ஆழ் மனசுல இருக்குதுன்னா அது அண்ணாமலையோட பிளான். டோட்டலா பிளான் அண்ணாமலை பிளான் தான் இது. நீங்க நினைக்கிற மாதிரி 10 நாள் கெடு முடிஞ்சு அதுக்கு தான் அவசரப்பட்டார் இல்லையா? இனி 10 நாள் தேவையில்லை அவங்களுக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கிடுவாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய பிளவை சந்திக்க நேரம் வந்து அந்த பிளவுபட்ட அதிமுகவோட பிஜேபி வந்து கண்டிப்பா கூட்டணி வைக்காது. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் பிஜேபி இருக்காது. எழுதி வச்சுக்க நான் சொல்றேன். இந்த டீமோட தான் இருக்கும். செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி தினகரன், சின்னம்மா, இந்த டீம் தான் இருக்கும். தியாகத்தளி சின்னம்மா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவாக தமிழகத்தில் பிரச்சாரம் வேணும் எல்லாமே ரெடியாக வச்சுட்டாங்க. பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு செலத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க. ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் களத்துடைய ஒரு உச்சகட்ட பரபரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் பதவிகளில் பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிணைய வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அப்படின்ற கோஷம் செங்கோட்டையன் முன் வச்சாங்க. 10 நாட்கள் கெடுவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் திண்டுக்கல்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய தலைவர்கள் எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி போன்றவருடைய அவசர இந்த மீட்டிங்குக்கு பிறகு அதிரடியாக செங்கோட்டையனை நீக்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கழகத்தின் மூத்த முன்னோடி புரட்சித் தலைவர் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது அன்றிலிருந்து கிளைக்கழக செயலாளர்லேருந்து உறுப்பினர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்டாக கட்சி மேலே மாறாப்பட்டு கொண்டவர். எத்தனையோ சோதனை வரும் அவருக்கு. ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அம்மாவும் ஒதுக்கியிருக்காங்க, புரட்சித் தலைவரும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் கூட வந்து சைலண்டாக போகிற ஒரு பண்ணை வீட்டில் போய் பண்ணை விவசாயம் பார்ப்பாரே தவிர இவரை மாதிரி போலி விவசாயி கிடையாது. அண்ணன் எடப்பாடி மாதிரி உண்மையிலே சிறந்த விவசாயி. தென்னை மரம், மாமரம், வயல்வெளி எல்லாம் அவரே போய் விவசாயம் பண்ணி பார்ப்பார். யார்? அண்ணன் செங்கோட்டையன் தோட்டத்தில். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நேற்று வந்து அவங்களுடைய கோபம் என்னன்னா எல்லாருடைய நியாயமான கோபம் தான். நீங்கள் வந்து பொது வழியில் இதை பேசுறதை விட்டுவிட்டு பொதுக்குழு செயற்குழு நடந்தது இல்லையா, அன்னைக்கு அண்ணன் ஏன் பேசலை? யாரு? செங்கோட்டையன் அவர்கள் ஏன் பொதுக்குழுல பேசல? மாவட்ட செயலாளர் கூட்டம் அடிக்கடி நடக்குது. அந்த கூட்டத்தில் இவருடைய அதிருப்தியை தெரிவிக்கல. இப்போ ஏன் திடீர்னு பொது வழியில் இதை வந்து சொல்றாரு? எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு நெருடலும் சந்தேகமும் இருந்து கொண்டே தான் இருக்கு. அந்த சந்தேகம் நெருடலும் நியாயமானது கூட. அவருடைய அறிக்கையிலும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு.
ஆமாம். அது இல்லாமல் அவர் செயற்குழு இது வந்து அவர் எடப்பாடியும் அதை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும்னா, எடுத்தன் கவுதன் ஒரு சீனியர் லீடரை இவருக்கு குரு ஆசானாக இருந்தவர் யார்? செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையான் வீட்டில் இவர் வந்து செங்கோட்டையானுக்கு பல முறை கால் அமைக்க விட்டதை நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக. யார்? எடப்பாடியார் அவர்கள் செங்கோட்டையானுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் தலைமை, ஒரு முதலமைச்சர் பதவி தனக்கு வந்து அந்த பதவியை தாரவார்த்தவர் யார்? கூவத்தூரில் அண்ணன் செங்கோட்டையான். அந்த குறைஞ்சபட்ச நன்றி, அவர்கிட்ட நன்றி எதிர்பார்க்க முடியாது. துரோகத்தின் ஒரு உருவம் எப்படி இருக்கும்னா அந்த உருவம் வந்து அது எடப்பாடியாரோட உருவம் தான். அதுக்கு மாற்று உருவமே உலகத்திலே கிடையாது. துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அந்த உருவம் யாரான்னா அது எடப்பாடியார். நான் சொன்னது பண்டூட்டியாரே சொன்னார். அண்ணன் செங்கோட்டையனோட மூத்த முன்னோடி அண்ணன் பண்டூட்டியார் சொன்னது. பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து அரசியல்வாதி அவர். நான் என்ன கேட்குறேன், சரி அவர் தான் பொது வழியில் அவசரப்பட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறவர், இது மிகப்பெரிய சப்ஜெக்ட், மிகப்பெரிய லீடரு, இந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய தூண் அவர். அதாவது என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவுக்கு அடுத்தபடியாக பெரிய தூண் யாருன்னா அண்ணன் செங்கோட்டையான். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டி தானே எடுக்கணும். உனக்கு இந்த விளங்காத மூஞ்சின்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, இந்த மூஞ்சில் மூச்சா விளங்காதுன்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, அந்த மூஞ்சி எதிராக கேபி முனுசாமி மூஞ்சி. அந்த ஆளை போய் கூப்பிட்டு ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு கேபி முனுசாமிக்கு சீனியாரிட்டி தகராறு, அவரை கூப்பிட்டு நீ முடிவு பண்ணனா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பி நேற்று அவர் ஒரு பேட்டியில் தெளிவாக சொன்னார் செங்கோட்டையன். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி, நாங்கள் மொத்தம் 6 பேர் போய் பேசுனது ஒன்றியன்னு தானே பேசினார். ஏன் வேலுமணி மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டேறேன்? வேலுமணி வந்து அன்றைக்கி வந்து பிஜேபியில் போய் சேரத்துக்கு ரெடியானார். அன்றைக்கி தடுத்து நிறுத்துந்து யார்? 2024 பிஜேபி போகிறதுக்கு 10-20 எம்எல்ஏவோட ரெடி ஆகிட்டார்ல. 1 ஹவரில் சேரத்துக்கு ரெடியாக இருக்கும்போது அன்றைக்கி தடுத்து நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதி தானே தடுத்தார். அவர் மாப்பிள்ளை சபரேசன் அமைச்சு தானே தடுத்தார். உங்கள் மேலே வழக்கு தொடர மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அதுக்கு நான் கேரண்டிலாம் கொடுத்து தானே தடுத்தாங்க. அதனால இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே எந்த வழக்கும் பதிவு பண்ணலையே. இல்லை, இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீக்கப்பட்ட பிறகு அவசர மீட்டிங்ல ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவருடைய அடுத்த நடவடிக்கை, அடுத்த செயல்பாடு வேறு விஷயம். எங்களுடைய மீட்டிங் வந்து செங்கோட்டையன் கருத்து பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலையும் அவசர பொதுக்குழு கூட்டி அதில் தானே விவாதிக்கணும். அவர் எப்படி சேரலாமா வேணாமா, அவர் இது மாதிரி மூத்த முன்னோடி சொல்கிறாரு, அவர் வந்து வெளியில் சொல்லிட்டாரு, இது மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாமா, இல்லை அவர் சொன்ன கருத்து அடிமட்ட தொண்டனுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஏற்கனவே நாளாக இருக்கிற பலவீனமாக இருக்குது. இப்போ இவரும் போயிட்டா கொங்கு மண்டலத்தில் இன்னும் பலவீனம் அடைஞ்சிடமே அப்படின்னு சிந்திக்காமல் ஒரு அண்ணன் எடப்பாடியும் அண்ணனுக்கு அந்த விலங்கா மூஞ்சி கேபி முனுசாமியும் தான் கேட்குறேன். நான் இந்த கட்சிக்கோசம் ஒரு சின்ன நல்லது கூட பண்ண மாட்டார் யார்? கேபி முனுசாமி. இல்லை, இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் பொறுப்புகள்ல தான் நீக்கப்பட்டிருக்காங்களே தவிர கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படலை. அதிமுகவுடைய உறுப்பினராகத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நான் நேற்று அண்ணன் செங்கோட்டையன் பேச்சில் இது வரைக்கும் பேசிதான் பரவாயில்ல. 2000 எல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சார். 2009 கட்சிக்கு துரோகம் பண்ணி அண்ணன் எடப்பாடியா கட்சியை விட்டு அம்மா நீக்கினாங்கன்றதே பதிவு பண்ணார். நீங்க பார்த்துருக்கணும். அது அந்த பதிவு இந்த கோபத்தின் வெளிப்பாடு என்னன்னா, எல்லாம் மறந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த அண்ணன் ரீகால் பண்ணி விட்டார். இவரையே கட்சியை விட்டு நீக்கினவர் தானே அம்மா, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவர் தானே இவர். 2006 தோத்துறாரு. 2009 வரைக்கும் இவர் ஆக்டிவாக இல்லை, வேறு ஏதோ கட்சிக்கு துரோகமான செயலை செய்திருக்காரு. இது அண்ணன் செங்கோட்டையனை பிடிச்சி தானே மீண்டும் அவர் உள்ளே வந்தார் கட்சிக்கு. இந்த அண்ணன் இவருடைய ரகசியம் ஃபுல்லாக அண்ணன் செங்கோட்டையனுக்கு தானே தெரியும். அதை நேற்று பொது வழியில் போட்டு உடைச்சிட்டார்ல. நீ போ எல்லாரையும் சேருன்னு சொன்னது கூட தப்பு இல்லை, அம்மாவால் நீக்கப்பட்டவர் நீன்னு சொல்லிட்டார்ல. அடிப்படை உறுப்பினர்லேருந்து அடிமட்ட உறுப்பினர்லேருந்து உன்னை அம்மா நீக்கினாங்களா 2009 பொது வழியில் போட்டு உடைச்சிட்டார்ல. அதுதான் கோவம் அவருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா, நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் உடைய கோட்டையாக இருக்கக்கூடிய தேனியில ஆண்டிப்பட்டியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த போது செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் கோஷங்களை பெரிய அளவில் எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை எழுப்பியிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு விதித்து பேசும் போதே செங்கோட்டையன் கூட எம்எல்ஏ பண்ணாரி அமர்ந்திருந்தாங்க, எக்ஸ் எம்பி சத்யபாமா அமர்ந்திருந்தாங்க. இப்ப செங்கோட்டையன் பின்னணியில எப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் பின்னணியில ஒரே விஷயங்க. அண்ணன் செங்கோட்டையன் அண்ணா நீ கூவத்தூரில் நான் இருந்தேன். செங்கோட்டையன் அண்ணா நீ விருப்பப்பட்டிருந்தா தாகத்தொழி சின்னம்மா வந்து அவருக்கு தான் முடிசூட்டியிருப்பாங்க. அவர் மறுத்தார். யாருன்னா ஒரு முதலமைச்சர் பதவியே வேணான்னு சொன்னவர், நீ எடுக்கிற இந்த மாவட்ட செயலாளர் பதவியும் அவர் ஏற்கனவே தலைமை நில செயலாளர் பதவியே அம்மாவுக்கு வலதுகிற அம்மா புரட்சி தலைவி அம்மாவுக்கு அவர் தான் ஏதாவது தேர் ஓட்டி ரூட் மேப் போட்டு கொடுப்பார். அம்மா எங்கே போகணும், எப்படி வரணும், போன வழியில் அம்மா ரிட்டர்ன் வரக்கூடாது, அம்மாவோட அந்த அளவுக்கு அவர் மிக துல்லியமாக ரூட் மேப்லாம் போட்டு கொடுத்து தேர்தலில் மிகப்பெரிய திரிசூலம் வியூகம் அமைச்சு அம்மாவுக்கு கொடுத்தவர் யார்? அண்ணன் செங்கோட்டையன். அதே மாதிரி திராவிட சட்டமன்ற நிகழ்வு ஒன்று சொல்கிறேன்.
அம்மாவுடைய சேலையை உறிஞ்சார் துரைமுருகன் அவர்கள். அந்த நேரத்தில் கலைஞர் கண்ணாடியை குத்துறாங்க செங்கோட்டையன் அண்ணன். கலைஞரை குத்துனாரு செங்கோட்டையன் அண்ணன். யாரு? அம்மா என்ன சொன்னாலும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமைக்கு அப்படி ஒரு விசுவாசி. ஒரு குத்துவாரா? தளபதி ஸ்டாலின் குத்துவாரா? குத்துனார்ல கருணாநிதியா? கலைஞர் ஐயாவை குத்துனாரா இல்லையா? கண்ணாடி வழியில் ஊந்துது ஒரு குத்தி தான். செங்கோட்டையா குத்துறாட்டாங்க அம்மா. இதெல்லாம் செங்கோட்டையனுடைய தியாகம் வரலாறு வேறு. அவரோட இவரை ஒப்பிடு எடப்பாடியில் ஒரு அவர் கணக்கு போனால் இவர் எடப்பாடி அண்ணன் வந்து அவருடைய கால் தூசு கூட இணையாக விட்டார். செங்கோட்டை அண்ணன் இன்னைக்கு போர்க்குடி தூக்கியிருக்காருன்னா அவர் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய படிப்பறிவு கம்மியாக இருந்தால் கூட சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தி, பகுத்தறிவு ஜாஸ்தி. அதனால் அவர் வந்து அவர் பின்னாடி தியாகத்தை வெறும் செங்கோட்டையன் தனி ஒரு ஆள் இல்லை. அவர் பின்னாடி ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் பின்னாடி தியாகத்தளி சின்னம்மா இருக்கிறாங்க, அவர் பின்னாடி நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க, அவர் பின்னாடி அமித்ஷா இருக்கிறாங்க, அவர் பின்னாடி எல்லாத்துக்கும் மேலே ராஜகுருவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்கிறார். நம்ம அன்னிலேருந்து இந்த ரியல் ஒன்று தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எடப்பாடியே வெளி உலகத்தில் முதலமைச்சராகவும் சொல்கிறாரே தவிர அவர் ஆகவே கூடாதுன்றது ஆழ் மனசில் இருக்குதுன்னா அது அண்ணாமலையோட பிளான். டோட்டலாக பிளான் அண்ணாமலை பிளான் தான் இது. கரெக்டாக காயை நோக்கி செக் வச்சிட்டார். யார்? நயனா. அதில் தான் அண்ணன் டிடிவி சார் சொன்னார், நயனார் நாகேந்திரருக்கு அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் சரி வராது. நயனார் நாகேந்திரருக்கும் ஓபிஎஸ் உள்ளே வர மாட்டான்னு சொன்னான்னா டிடிவி சாரும் வரமாட்டார். ஏன்னா அது என்னால் ஏற்பட்ட ஒரு தகராறு. கலைராஜன் வந்து எனக்கு எதிராக செயல்பட்டார் மாவட்ட செயலாளர். நான் மாவட்ட ஒரு துணை செயலாளராக இருக்கும்போது அண்ணன் வந்து பேரவை செயலாளராக இருந்தார். யார்? மாநில செயலாளராக நாகேந்திரன். நான் திரும்ப மாவட்ட பேரவை செயலாளராக வரும்போது நாங்கள் இப்போ கட்டோட்டு வைக்கிறோம். கட்டோட்டு பேரவை எங்கே பார்த்தோம் பேரவை கட்டோட்டு தான் இருக்குது, கழகம்மா கட் அவுட் இல்லைன்னு அம்மா கூப்பிட்டு கேட்கும்போது தகராறாகுது. அப்போது கலைராஜன் விபி கலைராஜன் தம்பியை சொக்காவை பிடிச்சி நயனாரை அடிச்சிட்டார். டிடி ஒன்று பண்ணி சாயந்தரமே நயனாரை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிறாரு. நம்ம ஆள் அவன் யார்? கலைராஜன். நீ வந்து வைதிகோசம் நீ வந்து எப்படி நீ இது பண்ணலாம்? என் கட் அவுட்லாம் கீழ்ச்சிட்டாப்புல யார்? கலைராஜன். இது கடந்த கால வரலாறு. இது அம்மா வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போய் பெரிய பஞ்சாயத்தே நடந்து அதுக்கு சாதகமான தீர்ப்பு எங்களுக்கு வந்தது. கலைராஜன் மாவட்ட செயலாளர்னு அம்மா தூக்கிட்டாங்க. அப்புறம் டிடிவி போய் நான் மாவட்ட கழக துணை செயலாளர், நான் வந்து சைதாப்பட்டில் இல்லைம்மா, அவர் சைதாப்பட்டில் அவங்க அப்பா வீடு தாங்க, இவர் இருக்குது ராமாபுரம் சொல்லி என்னுடைய அட்ரஸ் பொறுப்பு போய் கொடுத்து என்னை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லி அன்றைக்கி டிடிவி சார் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற டிடிவி சார் அன்றைக்கி போய் இப்படிலாம் அம்மாகிட்ட சொல்லி கலைராஜன் கொஞ்சம் எவ்வளோ பண்ணார். அப்புறம் அம்மா வந்து என்னை வந்து பேரவை செயலாளராக போட்டாங்க. மாவட்ட செயலாளர் வந்து எடுத்துகிட்டு இவங்க சொல்கிற மாதிரி நீக்கலை. அதனால் அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், அம்மாக்கிட்ட இருந்த மாண்போ பண்போ ஆளுமையோ எடப்பாடிக்கிட்ட எதிர்பார்க்குறதே தப்பு. அண்ணன் வந்து செங்கோட்டை அண்ணன் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது அதை விட பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு அவர் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கற்கிச்சிருக்கணும். அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை இந்த விவாதத்தில் வச்சுருந்தாருன்னா அங்கேயே எடப்பாடிக்கு பலம் இழந்து போயிருப்பார். இல்லை, அதிமுக தரப்புலேருந்து எடப்பாடி தரப்புலேருந்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக பேசும்போது ஏன் பொது வழியில் பேசுனீங்க அப்படி ஒரு விஷயம் தான் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. அவர் கட்சியில் நீடிக்க விரும்பல, அதாவது உன் தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லைன்னு தான் அர்த்தம். 2009 உன்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க பொதுச் செயலாளருக்கு. ஏன் நீக்கினவங்க தான், நீயும் நீக்கின ஆள் தான், ஏன் அதனால நீ திரும்ப நீக்கின அத்தனை பேரும் மீண்டும் உள்ளே கொண்டு வாயான்றார் அவர். அவங்க தான் எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாங்களா, அவங்கள சேர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதே கருத்து தானே சேலத்தில் வந்து சிவி சண்முகமும் சொன்னார், இதே கருத்து தானே தங்கமணியும் வலியுறுத்தினார், இதே கருத்து தானே முன்மொழிஞ்சார் யார்? நம்ம வேலுமணி, SP வேலுமணி. அவங்களெல்லாம் நீக்காமல் இவர் மட்டும் ஏன் நீக்கிற? முதல்ல ஒரு கழகத்தின் மூத்த முன்னோடைய நீக்கத்துக்கு உனக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கா? பொதுக்குழு செயற்குழு தானே முடிவு பண்ணணும். அப்புறம் இப்போ நீ அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டி தானே இந்த விவாதம் பண்ணி தானே இந்த முடிவு எடுத்துருக்கணும். நீ இப்போ செங்கோட்டையன் பின்னால வந்து அதிமுக முக்கியமான, இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முக்கியமான தலைவர் அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி செங்கோட்டையன் பின்னால பிஜேபி இருக்கு, திருமாவளவனுக்கும் வேற கருத்து பார்வைலாம் இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்காது வேற. ஆனால் இந்த 100க்கு 100 நேற்று அவர் சொன்னதில் இது பின்னாடி பிஜேபி இருக்குதோ இல்லையோ முழுக்க முழுக்க அண்ணாமலை செங்கோட்டையன் நம்ம நிற்கிறார். ரெண்டாவது விஷயம், நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்து மூப்பனார் வந்தது போனதுக்கு அப்புறம் தானே இந்த நிகழ்வுலாம் நடக்குது. அப்புறம் அவங்களை சந்திச்சு ரகசியமாக சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காருன்னு தானே அர்த்தம் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து 10 நாள் கெடு விதித்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த பிறகு சசிகலா அவர்கள் உடனே அறிக்கை வெளியிட்டாங்க, செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டாங்க. ஏற்கனவே தியாகத்தளி சின்னம்மா திருச்செந்தூருக்கு போகும்போது அண்ணன் செங்கோட்டையன் அவங்களை வந்து பார்க்கறதா தானே சொன்னார். அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி அவரை வந்து அம்மாவை பார்க்கத்தானே சொன்னார், MC சம்பத்தும் அம்மாவை பார்க்கத்தானே சொன்னார், CV சண்முகமும் அம்மாவை பார்க்கறது தானே தயாராக இருந்தாங்க. இதில் எப்படி நீங்கள் வந்து எல்லாருமே சின்னம்மாவை ஏற்றுக்கிறதுக்கு தயார்? யார் ஏற்றுக்க மாட்டாங்க? இந்த KP முன்சாமியை தவிர எடப்பாடி வீட்டில் இருக்கிற மிருத்தனும் சரி, அவர் மகனும் சரி, அவர் ஒய்ஃபு கூட சின்னம்மாவை ஏற்றுக்க தயார். அதே மாதிரி அண்ணன் OPS ஏற்றுக்க தயார்.
டிடிவி சின்னம்மாவோட வளர்ப்பு புள்ள, அவருக்கு என்ன சங்கோச்சம் இருக்க போகுது, அவரே ஏற்றுப்பார். ஒருமித்த கருத்து வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி என்ன பண்ணுறாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அவங்க பிரதமரை ஏர்போர்ட்டில் கூட சந்திக்கிறதுக்கு கூட எடப்பாடி அனுமதிக்கிறது இல்லை. அசிங்கம் பத்துறாரு ஓபிஎஸ்ஸையும் டிடிவி சாரையும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து நம்ம வரலாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வந்து ஆட்சியில் பங்குலாலும் பரவாயில்ல, ஆனால் எடப்பாடியை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த முதலமைச்சராக ஆக்கிடக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக ஆகிட்டா ஐயோ நாடு தாங்காதராப்பான்னு சொன்னது யார்? கேபி முன்சாமி அண்ணன். யார்கிட்ட சொன்னார்? அன்பு என்னது பெண்ணவர் அன்பு கேண்டிடேட்டாக இருப்பார், அவர் காரில் உட்கார வச்சு இந்த வார்த்தையை சொன்னார் கேபி முன்சாமி. என்னன்னு ஐயோ நல்ல காலம் எடப்பாடி ஜெயிக்கலடா, அந்த முறை ஜெயிச்சிருந்தான்னா கட்சியை நாடும் தாங்கியிருக்காதுரா அப்படின்னு சொன்னார். யாருக்கு? இப்போ எந்த கேபி முன்சாமி வச்சு கட்சியை விட்டு செங்கோட்டையன் எடுக்கிறியோ இதே கேபி முன்சாமி இந்த வார்த்தையை சொன்னார். சொன்னது யார்கிட்ட? அன்பழகன்கிட்ட, பெண்ணகர் அன்பழகன்கிட்ட. மறுக்க முடியுமா? எடப்பாடி மேலே கேபி முன்சாமிக்கும் ஒரு நல்ல எண்ணம் இல்லை, வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. அண்ணன் பொண்ணைன்னு சொன்ன மாதிரி ரட்டனையும் சிம்புலும் அந்த ஆள்கையில் மாட்டிக்கிட்டு முழிக்குது, அதனால் இருக்கிறோன்றது தான் எல்லாரோட கருத்து. ஆனால் இது மிகப்பெரிய பிளவை உண்டு பண்ணும். எது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 10 நாள் கெடு முடிஞ்சு இனி அதுக்கு தான் அவசரப்பட்டார் இல்லையா, இனி 10 நாள் தேவையில்லை அவங்களுக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிடுவாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய பிளவை சந்திக்க நேரம் வந்துடுச்சு. அந்த பிளவுபட்ட அதிமுகவோட பிஜேபி வந்து கண்டிப்பாக கூட்டணி வைக்காது. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் பிஜேபி இருக்காது, எழுதி வச்சுக்க. நான் சொல்கிறேன், இந்த டீமோடு தான் இருக்கும். செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சின்னம்மா, இந்த டீம் தான் இருக்கும். தியாகத்தளி சின்னம்மா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவாக தமிழகத்தில் பிரச்சாரம் வேணும் எல்லாமே ரெடியாக வச்சுட்டாங்க. பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு செலத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. அதனால் இதில் வந்து செங்கோட்டையனுடைய அவர் வெளியில் பேசியிருக்கக்கூடாது பொது வழியில். அதே மாதிரி இவரும் செயற்குழு புதுக்குழு கூட்டி தான் முடிவு எடுத்துருக்கணும். இவரும் அவசரப்பட்டிருக்காரு, அவரும் அவசரப்பட்டிருக்காரு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.